ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைமர் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாக வந்து பிஎல்சியில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்குள்ள ஒரு பல்ஸ் போகும். அந்த பல்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பிஎல்சி ஒர்க் ஆகுது. ஸோ டைமர் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு 5 செகண்ட் இல்லை ஒரு 10 செகண்ட் கழிச்சு எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் கான்செப்ட். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. மிஷின் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக போய் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன், அது 10 செகண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது தான் டைமர். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பட்டன் இருக்குது, நான் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி எரியாமல் ப்ரெஸ் பண்ண ஒரு 5 செகண்ட். ஸோ 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து எல்இடி எரிஞ்சுன்னா இதோட டைமர். ஸோ ஸ்டார்டிங் டைம் வந்து டைமை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிலே டைம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு என்னன்னு கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் T0 பார்த்தீங்கன்னா K50 இல்லை 40. ஸோ வந்து நம்ம எது கொடுக்கணுமோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமர், அதாவது T0ன்றது அதோட டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் சொல்லுவோம், X0, ஸோ X1 இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா. ஸோ இன்புட்டும் அதே மாதிரி தான். இப்போ T1ன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 செகண்ட், அதாவது K15 பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த K15 கொடுத்தா எனக்கு 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ T0 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் காயில் வந்து Y0 கொடுத்துருக்கோம். Y0 கொடுத்துட்டு என் பண்ணிடணும். என் பண்ணக்குள்ள இப்போ எப்படின்னா, நான் எப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இருக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் காயில் வந்து எனக்கு ரன் ஆகணும். ஸோ இதில் இங்கே என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்குமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும். நம்ம இடையில நம்ம எடுத்துட்டோம்னா அது ஸ்டாப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நான் அழுத்தி பிடிச்சிருக்குல அந்த 5 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இதே நான் எடுத்துட்டேன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கேன். ஸோ வந்து ஆஃப்டர் 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அவுட்புட் காயில் வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ச் அன்லேட்ச் போட்டோம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்த லேட்ச் அன்லேட்ச் போட்டோம். ஸோ இப்படி தான் வரும். ஸோ ஒரு டைம் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் அது மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டாப் பண்ணுறப்ப ஸ்டாப் பண்ணால் போகணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமர் கான்செப்ட்டும் இதுதான். பார்த்தீங்கன்னா இது வந்து டைமர்ன்றது பேசிக் கான்செப்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா எனக்கு பர்சனலைஸாக மெசேஜ் பண்ணுங்க. இல்லை வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஃபாலோ கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் அதை வச்சு உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இதை மாதிரி ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு ஷேர் பண்ணி வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.